கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இஸ்ரவேல் யார் என்றால் தேவனுடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். அப்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மள என்ன பண்றதுல கைவிடுவதும் இல்லை. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனாலே இஸ்ரவேலை என்ன பண்றாருன்னா கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் மீண்டுமாக. அப்படியாக எதற்காக அவர் நம்மளை கைவிடாமல் இருந்து நம்மளை காக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி என்று சொல்லி பார்ப்போம் என்றால், எஸ்ரா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழா போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கு பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். அல்லேலூயா. அவருடைய ஆலயமாகிய நம்மளை புதுப்பித்து எடுப்பித்து பழையதாய் போனதை கட்டுவிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு அவர் நம்மள என்ன பண்றாருன்னா காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன். ஆமே. அப்படியாக சங்கீதம் 94:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அப்ப யார் அவருடைய சுதந்திரம் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் தான் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கார், நீங்க என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியாக அந்த சுதந்திரத்தை அவர் என்ன பண்றாரா கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்படியாகதான் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டு வருகிறார். அதனாலே நாம் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன எத்தனோ மனிதர்கள் நம்மளை விட்டு கைவிட்டு போனார்கள். ஆனாலும் கர்த்தர் இன்றைய வரைக்கும் நம்ம தாயும் கருவிலே உருவாவதற்கு முன்னமாக நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைய வரைக்கும் நம் கரம் பிடித்தவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை
ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் உள்ளமதின் பாரங்களை. ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகு அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகு அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மன்னை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். தம்மன்னை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென். வேதத்திலே அவரை பற்றி கொண்ட யாவரையும் அவர் என்ன பண்ணார்? கனப்படுத்தினார், கைவிடாமல் இருந்தார். அவர் சகல காரியத்தையும் பழுது பார்த்து கட்டும்படியான ஸ்லாக்கியத்தை தேவ மனிதர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கைவிடாதவர் இருக்கிறார். கைவிடாத கர்த்தரை நாம் கைப்பிடித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா.